DJ Moral Stories. பணக்கார மற்றும் ஏழைக்கான நட்பு. உன்னை இந்த கண்ணாடியிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக நான் ஏன் உயிரையும் கொடுக்கறதுக்காக தயாராயிட்டேன். அதுக்கு மேலேயும் என்ன செய்யணுமோ அதுக்கும் நான் தயார். நான் என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தன் கூட தான் ரொம்பவும் நட்பா பழகினேன். அந்த நட்பே நீதான். நான் விடை பெற போறேன். இல்ல சந்து, இங்க வா. இந்த கதை ரேஷம்பூர்ல இருக்கிற ரெண்டு நல்ல நண்பர்களோட கதை. சந்து அப்புறம் மோகன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் பொழுதும் ஒன்னாவே இருப்பாங்க. ஒரு பக்கம் சந்து ரொம்பவே நேர்மையானவன், நல்ல எண்ணங்கள் கொண்டவன். ஆனா அதுவே மோகன் கொஞ்சம் பேராசை கொண்டவன், அப்புறம் கொஞ்சம் சுயநல சுபாவம் கொண்டவன். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது அவங்க ரெண்டு பேரும் அங்க ஒரு குல்ஃபி கடைக்காரரை பார்த்தாங்க. அங்க பாரு, குல்ஃபி. நான் இன்னைக்கு எப்படியாவது குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டே ஆகணும். என்ன சொல்ற மோகன்? நம்ம கிட்ட குல்ஃபி வாங்கி சாப்பிடறதுக்கு காசு இல்லையே. சந்து, மோகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நான் வாங்கி தரேன், நீ சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா அனுபவி, புரியுதா? மோகன் சந்துவ குல்ஃபிக்காரர் கிட்ட கூட்டிட்டு போனான். குல்ஃபி கடைக்காரரே, ஒரு கேசர் பிஸ்தாவும் அப்புறம் மாம்பழ பிளேவரும் கொடுங்க. சரிங்க பசங்களா, இதோ கொடுக்கறேன். சந்து, அங்க பாரு, தங்க பழம் காய்க்கிற அந்த மரம் அங்கதான் இருக்கு. தங்க பழம் காய்க்கிற மரமா? அது எப்படிப்பா சாத்தியமாகும்? மோகன் பொய்ய சொல்லி குல்ஃபிக்காரரோட கவனத்தை திசை திருப்பினான். குல்ஃபிக்காரர் பின்னாடி திரும்பி பார்த்த போது மோகன் என்ன பண்ணான்னா நிறைய குல்ஃபிய திருடிட்டு சந்துவ கூட்டிட்டு அங்கிருந்து ஓடினான். அப்புறம் குல்ஃபிக்காரரும் அவங்க பின்னாடியே ஓடினாரு. டேய் பசங்களா, டேய் நில்லுங்கடா, எங்க ஓடுறீங்க? என்கிட்ட இருந்து குல்ஃபியை திருடிக்கிட்டு உங்களால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. சந்தனும் மோகனும் அங்கிருந்து ஓடி காட்டுக்குள்ள இருக்கிற புதருக்குள்ள போயிட்டாங்க. அங்க போய் அவங்க ரெண்டு பேரும் குல்ஃபி சாப்பிட்டாங்க. மோகன், இந்த திருட்டு குல்ஃபியை நம்ம சாப்பிடறதுனால நமக்கு வயிறு தான் வலிக்க போகுது. ஏன்னா திருடி சாப்பிடுறது பாவம் இல்லையா என்ன? ஓஹோ, என்னப்பா சந்து நீ இப்படி பேசுற? வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அடையணும்னா இந்த சரி தப்பு இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க கூடாது. அடுத்தவனை அடிச்சு போட்டு மிதிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ சொல்றது ரொம்பவே தப்பு மோகன். நம்ம நேர்மையான முறையில கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கான பலன் கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் நமக்கு கிடைக்கத்தான் போகுது. மோகனும் சந்துவும் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட எண்ணங்களும் யோசனைகளும் ரொம்ப வேறுபட்டு இருக்கும். மோகன் காலத்துக்கு ஏத்த மாதிரி தந்திரம் பண்ணி, மோசடி பண்ணி, பொய் பித்தலாட்டம் பண்ணி வசதியானவனா ஆயிட்டான். அவன் நகரத்திலேயே தங்கிட்டான். அப்புறம் இன்னொரு பக்கம் சந்து கிராமத்திலேயே இருந்துட்டான். 20 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப மோகன் சிட்டியில ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆயிட்டான். அவன் தன்னுடைய மனைவி நிஷா, அம்மா அப்பா சுஜாதா, அப்புறம் வினோத், தன்னுடைய பிள்ளை டப்பு கூட வாழ்ந்து வந்தான். ஆனா அதுவே கிராமத்துல இருந்த சந்துவோட அப்பா அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இப்ப அவன் ஒரு மில்ல தனியா வேலை செஞ்சு அவனுடைய வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான். மோகன் அப்புறம் சந்து இந்த மாதிரி நெருங்கிய நண்பர்களுக்குள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம போயிடுச்சு. சந்துவோட அப்பா அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவன் அவங்களுடைய வைத்தியத்துக்காக வட்டி கடைக்காரன் கிட்ட பணம் வாங்கினான். பாவம், அவன் அந்த கடனை கொடுத்து அவன் கிட்ட இருந்த எல்லா பணமும் மொத்தமா செலவாயிடுச்சு. அவனுடைய வீட்டு ஓனர் ஆலோக்நாத் சந்துவை பார்த்து எச்சரிக்கை பண்ணாரு. இங்க பாருப்பா சந்து, இன்னும் 10 நாள்ல நீ வீட்டு வாடகை கொடுக்கலன்னா உன் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் தூக்கி அப்படியே வெளியில எரிஞ்சிருவான், பாத்துக்கோ. சரிங்க முதலாளி. சந்து இப்ப ரொம்பவே பயந்து போயிட்டான். அட கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? காசுக்காக யார்கிட்ட போய் நிக்க போறேன்? வேற வழியே இல்ல. எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்தாகணும். என்ன இந்த மாதிரி மழை காலங்கள்ல ஒதுங்க இடம் இல்லாம பசியில நாம துடிச்சு போயிடுவோமே. பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு சேட்டு கிட்ட போய் கொஞ்சம் பணம் கடனா வாங்கிட்டு வரலாம். அந்த பணத்தை வாங்கி இவர்கிட்ட எப்படியாவது வாடகை கட்டிடலாம். சந்து தன்னுடைய மில் முதலாளி கிட்ட பணம் கேட்டு வாங்கலான்னு மறுநாள் அவரை பார்க்க போயிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு மில்லுல பயங்கரமா தீ பத்திக்குச்சு. சந்துவோட கண்ணு முன்னாடியே அந்த மில்லு மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இல்ல, பாவம், சந்துவோட வாழ்க்கையில இப்ப கஷ்டங்கள் நிறைஞ்ச கருமேகங்கள் அவனை சூழ்ந்து ரொம்பவே இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு நாம என்ன பண்ண போறோம்? வேலை வெட்டி இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்பதான் சந்து அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அவனுடைய நெருங்கிய நண்பர் மோகன் பேரும்
அவனுடைய போட்டோவும் போட்டிருந்ததை பார்த்தான். அவனை 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட சந்துவால நல்ல அடையாளம் கண்டுக்க முடிஞ்சது. பரவாயில்லையே, இப்போ மோகன் பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த நேரத்துல நம்ம போய் மோகன் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி காசு கேட்டா நிச்சயமா எனக்கு உதவுவான். இல்லன்னு சொல்லவே மாட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? பாக்கலாம். சந்து மோகன் கிட்ட பணம் கேட்கலான்னு சிட்டில இருக்கிற அவனோட ஆபீஸ்க்கு அவனை பார்க்க போனான். அங்க மோகன் தன்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆபீஸ்ல பார்ட்டி பண்ணிட்டு இருந்ததை பார்த்தான். ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு பதிலா இப்படி குடிச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்களே. என்னருமை நண்பர்களே, நாம இப்ப பண்ணிருக்கிற இந்த ஸ்கேம் வந்து அத பத்தி யாருக்கோ எந்த சூழ்நிலையிலும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. மோகன், நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் மோகன் அங்க வந்திருந்த சந்துவ கவனிச்சான். அப்புறம் மோகன் அவன் கிட்ட போனான். மோகன், நான் தான் சந்து, உன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. உன்னை இப்படி பாக்குறதுல என் கண்ணுல ஆனந்த கண்ணீரே வருது. கட்டி பிடிச்சுக்கோயேன். ஓ அப்படியா? நான் யாரோ வேலைக்காரன் தான் வந்திருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். சாரி நண்பா, நான் உன்னை மறந்தே போயிட்டேன். இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன். நீ நாளைக்கு வந்து என்ன பாக்குறியா? முக்கியமான வேலையில இருக்கேன். இல்ல மோகன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? யார் மோகன் இது? இங்க பாரு மோகன், நீ இல்லாம இந்த பார்ட்டியில எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. அட பரவாயில்லப்பா, இவன் என்னுடைய பழைய ஏழை நண்பன். நீ போயிட்டு வா. நாளைக்கு உன்னை ஃப்ரீயா மீட் பண்றேன். இல்ல மோகன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? கொஞ்சம் கேட்டு. மோகனோட கார்ட்ஸ் சந்துவ அவனோட ஆபீஸ்ல இருந்து விரட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் பாவம் சந்து வெறும் கையோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தான். சந்துவோட மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. அவன் பேசினது ஒண்ணு எனக்கு பெருசா தப்பா தெரியல. ஆனா எதிர்பார்த்த காசு கிடைக்கல. ஆனா அவன் பேச்ச கேட்கும்போது என்னுடைய நண்பன், என்னுடைய நெருங்கிய நண்பன், ரொம்ப நெருக்கமானவன் இன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டானே. அவன் ஆபீஸ்ல இருந்து என்ன வெளியவே அனுப்பிட்டான். அவன் பணக்காரங்கிறதுனால இந்த ஏழு நண்பனை அடியோட மறந்தே போயிட்டான். சந்து ரொம்ப கவலையோட இருந்தான். அவன் அப்படியே நடந்துகிட்டே காட்டு வழியா தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க ஒரு புதர்கிட்ட ஒரு அழகான ஒரு பெரிய கண்ணாடி அவனுக்கு தெரிஞ்சது. அந்த கண்ணாடிய பார்த்து சந்து அப்படியே மயங்கி போயிட்டான். அடடா, இந்த கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கே. பேசாம இந்த கண்ணாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? வீட்டுல இந்த கண்ணாடி இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். எதுக்கு யோசிக்கணும்? கொண்டு போக வேண்டியதுதான். சந்து அந்த அழகான கண்ணாடிய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். ராத்திரியில அந்த கண்ணாடியில இருந்து திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு. அப்புறம் அந்த கண்ணாடியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சந்து, நான் ஒரு மந்திர கண்ணாடி. மந்திர கண்ணாடியா? ஆமா, மந்திர கண்ணாடியே தான். நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அத நான் உனக்கு கொடுப்பேன். நீ ரொம்ப நேர்மையான ஒருத்தன். அதனாலதான் உன்னை நான் என் முதலாளி வழியா தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போ பணக்காரனாகிறதுக்கு உன்னுடைய முறை. சந்து அந்த கண்ணாடியோட இந்த ஒரு அற்புதமான விஷயத்த பார்த்து அதிர்ச்சியானா. அவன் என்ன கேக்குறானோ அது எல்லாத்தையும் அந்த மாய கண்ணாடி கொடுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த ஏழை சந்து அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்கார ஆளா மாறிட்டான். அப்புறம் ஏழைங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சான். அதுவே மோகனோட சிட்டில இருந்த பிசினஸ் மொத்தமா நஷ்டத்துல போயிடுச்சு. அவனுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் மறுபடியும் அவன் கிராமத்துக்கு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது சந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு. உடனே அவன் சந்துவை பார்க்க போனான். அப்பதான் அங்க சந்து மாய கண்ணாடி மூலமா தங்க பொற்காசுகள் பெறத மோகன் பாத்துட்டான். அடுக்கடவுளே, இந்த ஏழையான சந்து இப்ப பணக்காரனா மாறி இருக்கனா? அது காரணம் இதானா? இதுக்கப்புறம் இந்த மந்திர கண்ணாடி என்னுடையது. சந்து போனதுக்கு அப்புறமா மோகன் அந்த மாய கண்ணாடியை திருடுறதுக்காக போனான். அப்ப அந்த மாய கண்ணாடியில மோகன் கைதாயிட்டான். இல்ல, காப்பாத்துங்க, இந்த கண்ணாடியில இருந்து என்ன வெளியில எடு சந்து. மோகன் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு சந்து மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வந்தான். அங்க அந்த கண்ணாடிக்குள்ள மோகன் கைது செய்யப்பட்டிருந்தத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். மோகன், நீங்க எப்படி? என்ன மன்னிச்சிரு சந்து. நகரத்துல நான் பண்ணிட்டு வந்த பிசினஸ் எல்லாம் நொடிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இப்ப மறுபடியும் திரும்ப ஊருக்கே வந்துட்டேன். அப்படி வந்த போதுதான் நான் உன்னுடைய இந்த மந்திர கண்ணாடிய பார்த்தேன். இதை எப்படியாவது திருடின்னு ஆசைப்பட்டேன். ஆனா எப்படியோ தெரியல, இந்த கண்ணாடிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேனே. என்ன மன்னிச்சிரு.
பேராசை பெருநஷ்டம்ன்றத நான் இப்போ நல்லாவே உணர்ந்துட்டேன் சந்து. நீ என்ன ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ண வந்த போது நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். உன்கிட்ட சரியா கூட முகம் கொடுத்து பேசல. பேராசங்கிறது உனக்கு இப்போ நேத்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே உனக்குள்ளேயே இருந்துச்சு. உன் கெட்ட குணத்துக்கு உனக்கு கிடைச்ச பலன் தாண்டா இது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சந்து, என்ன மன்னிச்சிரு சந்து. நான் இல்லாம போயிட்டா என்னுடைய அப்பா அம்மாவை யாரு பாத்துப்பா? என்னுடைய மனைவி, என் மகன், அவங்க நிலைமைலாம் என்ன ஆகும்? இந்த கண்ணாடியில இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடு சந்து. நான் உன்கிட்ட ரொம்ப கெஞ்சி வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம நட்பு மீது சத்தியம், என்ன காப்பாத்து. ஓ அப்படியா? ஏ மந்திர கண்ணாடியே, நான் என் நண்பன் மோகனை எப்படி வெளியில கொண்டு வர்றது? நீ உன் நண்பனை வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு உன் உயிரையே நீ தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். மாய கண்ணாடி இப்படி சொன்ன உடனே சந்து அப்புறம் மோகன் 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் எந்த மோகன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தன்னை கண்ணாடிய விட்டு விடுவிக்க சொல்லிட்டு இருந்தவன் இப்ப சந்து கிட்ட தன்னோட முடிவை மாத்திக்க சொல்லிட்டு இருந்தான். இல்ல சந்து, நீ உன் முடிவை மாத்திக்கணும். நான் சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு மறுபடியும் திருப்பி கிடைச்சிருக்குது. நீ சந்தோஷமா வாழணும். இதுக்காக உன் உயிரை கொடுக்க கூடாது. நான் உன்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சந்து. இல்ல மோகன், நீ என்னுடைய நெருங்கிய நண்பன். உன்னுடைய குடும்பத்தை விட்டு நீ விலகி போக நான் விடவே மாட்டேன். உன்னை நீ பார்த்து கவனிச்சுக்கோ. நான் விடை பெற்றுக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சந்து விஷத்தை குடிச்சிட்டான். அப்புறம் மோகன் அந்த மாய கண்ணாடியில இருந்து வெளியே வந்துட்டான். உனக்கு என்ன ஆச்சு சந்து? என்னால தானே இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணு மந்திர கண்ணாடியே. என்னுடைய நண்பனை மறுபடியும் திரும்ப கொண்டு வா. நீ சந்துவ சாக விட்டுவன் எனக்கு தோணுச்சு. ஆனா இல்ல, நீயோ மனசார அவனை காப்பாத்த நினைச்சல. உங்க நட்பின் ஆழத்தை இது காட்டிடுச்சு. உன் நண்பனோட விசுவாசத்தை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பரீட்சையவே நான் வச்சேன். நீ உண்மையிலேயே உன்னுடைய தவற உணர்ந்தியா இல்லையான்னு அப்பதானே என்னால கண்டுபிடிக்க முடியும். சரிதானே? கடைசியில மாய கண்ணாடி சந்துவ மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துச்சு. அப்புறம் 2 நண்பர்களும் ஒன்னாயிட்டாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. நகரத்தோட முக்குல நாடோடிகளோட குடியிருப்பு இருந்தது. அந்த குடியிருப்புல நாடோடி ராமையாவோட குடும்பம் இருந்தது. ராமையா நாடோடியோட பொண்ணு நாடோடி சோனாலி நகரத்துல நடக்கிற கண்காட்சியில ஜனங்களோட பொழுதுபோக்குக்காக நடனம் ஆடுவா. நாடோடி சோனாலியோட நடனத்தை பார்த்து ஜனங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசிப்பாங்க. அவளை பாராட்டாம யாராலையும் இருக்கவே முடியாது. அடேங்கப்பா, இந்த நாடோடி சோனாலி என்னமா நாட்டியம் ஆடுறா! இந்த சோனாலி ஒரு தங்கம், சொல்ல போனா தங்க தேவதை. நான் போய் இப்பவே நம்ம நாடோடி ராமையாவை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறேன். ஓய் சாமி, அப்ப எதுக்காக இன்னும் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்துதான் பாருங்க. அர்ஜுன் கிராமத்துல இருக்கிற பெரிய ஜமீன்தார் அஜயோட சின்ன தம்பி. அர்ஜுனும் சோனாலியும் ஒருத்தர் ரொம்ப விரும்பினாங்க. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க. அதனால நாடோடி ராமையாவை பார்த்து சோனாலிய பொண்ணு கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான். அட என்ன தம்பி, என்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்க? சோனாலிய நானே உங்களுக்கு கட்டி வச்சிருந்தேன் தம்பி. என்ன எங்கள மாதிரி நாடோடிங்களை உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஏத்துப்பாங்களான்னு தான் தெரியல. ஒருவேளை ஏத்துக்கலனா ஐயா அது என்னோட பொறுப்புங்க. அர்ஜுன் சொன்ன வார்த்தைய நம்பி நாடோடி ராமையா தன்னோட பொண்ணு சோனாலிய அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அர்ஜுன் நாடோடி சோனாலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனப்ப அவனுடைய பெரிய அண்ணன் அஜய் ஜமீன்தார் அவங்கள வீட்டுக்குள்ள கூட நுழைய விடாம வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஏண்டா, ஒரு நாடோடிய ஜமீன்தார் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த நாடோடி இப்போ என்னுடைய மனைவின. பயமுடுறா அறிவு கட்டவனே. இந்த மாதிரி ஒண்ணு இல்லாதவளுக்கெல்லாம் என் வீட்டுல இடமே இல்ல. அப்படி நீ இவ கூட தான் வாடணும் விருப்பப்பட்டேனா நீ எங்க வெளியில போயிருந்துக்கோப்பா. ஆனா இந்த ஜமீன் வீட்டை மறந்து கூட நீ திரும்பி பாத்திர கூடாதுப்பா. இத கேட்டதும் நாடோடி சோனாலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவ அழுதுகிட்டே அர்ஜுன் கிட்ட சொன்னா, அட என்னங்க இது? நகரத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு என்னவோ நான் மருமகளா வந்துட்டேன். ஆனா இப்ப நான் எங்க போறது? ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும். இந்த கிராமத்திலேயே இந்த நாடோடி சோனாலி வாழ்ந்து காட்டுறா இல்லன்னு பாருங்க. சபாஷ் சோனாலி சபாஷ். நான் இந்த நம்பிக்கையை தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏதாவது ஒரு சின்ன குடிசையில கூட இருப்போம். ஆனா நம்ம இதே ஊர்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிராமத்துக்கு வெளியில ஒரு சின்ன குடிசை கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கிராமத்து பெண்களுக்கு தேவையான அழகு பொருட்களை சோனாலி வியாபாரம் பண்ணா. தங்கச்சி அக்கா வாங்க, இதோ இந்த நாடோடி சோனாலி வந்திருக்கேன். வாங்க வந்து கண்ணு மையி பொட்டு முகத்துக்கு பூசுற கிரீம் பவுடரு லிப்ஸ்டிக் நெயில் பரிசுல இருக்கு, வந்து வாங்குங்க. வயசு பிள்ளைங்க எல்லாம் விரும்பி வாங்குற பொருளுங்களை உங்க வீட்டுக்கே வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க வாங்குங்க, வாங்க சீக்கிரமா வந்து பொருளை வாங்குங்க. அட சீக்கிரம் வாங்க, அடுத்த வீட்டை நான் போய் பாக்கணும் இல்லைங்களா?
நாடோடி சோனாலியோட குரலை கேட்டதும் நிறைய வீட்டு கதவுகள் திறந்தது. வயசு வந்த பொண்ணுங்க பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சோனாலிய சுத்தி உக்காந்துக்கிட்டாங்க. ஏய் சோனா, கொஞ்சம் நெயில் பாலிஷ காட்டு. எத்தனை கலர்ல வச்சிருக்கேன்னு பாக்குறேன். காட்டுனுங்கம்மா. எனக்கு நல்ல லிப்ஸ்டிக்கா கொஞ்சம் காட்டேன். அப்புறம் எனக்கு அழகான கலரான பொட்டுங்க வேணும். அட நீங்க கேக்குற அம்புட்டும் கிடைக்குங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தரேன். ஒரு நாள் சோனாலி காட்டு வழியா ஒரு கிராமத்துக்கு பொருள்களை விக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ காஞ்சு போன புற்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. அந்த நெருப்புக்கு நடுவுல ஒரு பாம்பு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தத அவ கவனிச்சா. இந்த காட்சிய பார்த்ததும் பாவம் அவ மனசு படபட நடிச்சுது. அப்புறம் அவ சொன்னா, அடியா தீராமா, இந்த பாம்பு என்னடா நெருப்புக்கு நடுவில் தூங்குது, இதோட உசுர நாம எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். இப்படி சொல்லிட்டு சோனாலி தான் தலையில இருந்த மூட்டைய இறக்கி தரையில வச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப தைரியத்தோட நெருப்புக்குள்ள இறங்கி அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு வந்தா. அந்த பாம்பை ஆத்தங்கரை கிட்ட விட்டுட்டு அவ என்ன சொன்னான்னா, ஹலோ பாம்பண்ண, இனிமே நீங்க எங்கிட்டு போகணுமோ அங்கிட்டு போய்க்கோங்க. இனிமே உங்க உசுருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இப்படி சொன்னதும் சோனாலி தன்னோட மூட்டையை எடுத்து தலையில வைக்க போகும்போது அப்ப அந்த பாம்பு ஒரு அழகான பெண் உருவத்துக்கு மாறிடுச்சு. இத பார்த்ததும் சோனாலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடியா தீராமா, நீ ஒரு இச்சாதாரி பாம்பா? ஆமா, நான் ஒரு இச்சாதாரி நாகம். இன்னைக்கு இந்த நெருப்புல இருந்து நீ என்னை காப்பாத்தி எனக்கு மிகப்பெரிய உதவிய செஞ்சிருக்க. அதனால நான் உன்னை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் உனக்கு இந்த கண்ணாடி டப்பாவை கொடுக்க விரும்புறேன். அத கேட்டுட்டு சோனாலி சொன்னா, இந்த டப்பா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எப்பெல்லாம் நீ இந்த டப்பா மூடிய திறக்கிறியோ அப்பெல்லாம் இதுல இருந்து உனக்கு விலை மதிப்பெல்லாம் மின்னுற கல்லு கிடைக்கும். பாம்பக்கா, இந்த விலை உயர்ந்த கல்லெல்லாம் எனக்கு எதுவும் வேணாங்கிறேன். ஆனாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சோனாலி அந்த கண்ணாடி டப்பாவை வாங்கிக்கிட்டு போனா. ஆனா அப்பதான் அந்த இச்சாதாரி பாம்பு சொல்லுச்சு, சோனாலி கொஞ்சம் நில்லு. அடியா தீராமா, இப்ப என்ன சொல்ல போற? அப்படி உனக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா இந்த ஆத்தங்கரை கிட்ட வந்து எனக்கு ஒரு குரல் கொடு. சோனாலி அந்த கண்ணாடி டப்பாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அத ஒரு துணியில கட்டிட்டு மேற்கூரையில சொருகி வச்சுட்டு அவ என்ன சொன்னான்னா, அந்த விலையும் இந்த கல்லை வச்சு நான் என்ன பண்றது? என்ற புருஷன் ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவர் கூட இருந்தாங்கன்னா இந்த குடிசையில இருக்கிறது கூட அரண்மனையில இருக்கிற மாதிரி இருக்கு. நாட்களும் கடந்து போச்சு. ஒரு சமயம் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய வியாதி சூழ்ந்துடுச்சு. சோனாலி தன்னோட புருஷன் வைத்தியத்துக்காக அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிச்சு பணம் கேட்டா. அப்ப அவளுக்கு எங்கேயும் பணம் கிடைக்காத சமயத்துல யாருமே அவளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி கை கொடுக்கவே இல்ல. அப்பதான் அவ அந்த கண்ணாடி டப்பாவை கையில எடுத்து அந்த மூடிய திறந்தா. சோனாலி அந்த மூடிய திறந்த உடனே உண்மையிலேயே அதை பார்த்துட்டு அவ அதிர்ந்து போயிட்டா. அடியாத்தாடி, இந்த கல் என்ன அந்த சூரிய மாதிரியே மின்னுது? அந்த கிராமத்துல குருநாதன்றவரு ஒரு பெரிய தங்க வியாபாரி. அவர் பேசுறது என்னமோ இன்னைக்கு பேசுவாரு. ஆனா ரொம்பவே பயங்கரமான ஆளு. ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவர் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க வாயை அடைக்கிறதுக்கு ஆட்களே வச்சிருந்தாரு. சோனாலி அந்த விலை உயர்ந்த கற்களை எடுத்துக்கிட்டு அங்க போனா. அப்ப அவரு அந்த கற்களை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டு சொன்னாரு, ஒரு நேர்மையான பொண்ணு ஜமீன்தார் குடும்பத்தோட ஏழை மருமக. கல்லை என்னமோ நான் வாங்கிப்பேம்மா, ஆனா இந்த கல்லுக்கு என்னால என்ன ஒரு 1000-2000க்கு மேல கொடுக்க முடியாது. இத கேட்டதும் சோனாலிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் அவ அந்த குருநாதன் கிட்ட சொன்னா, அடியாத்தாடி, என்ன சொன்னீங்க? இதுக்கு 2000 ரூபாய் கிடைக்குங்களா? பாவம், நல்ல நேர்மையான பொண்ணா தான் இருக்க. 2000 தானே, கொடுத்துடலாமா? அப்படிதான் சீக்கிரமா கொடுங்க சேட்டு. சோனாலியும் அந்த சேட்டு கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு போனா. சோனாலி போனதுக்கு அப்புறமா அந்த தங்க வியாபாரி அந்த கற்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பாவம் நேர்மையான பொண்ணு, என்ன ₹1,00,000 மதிப்புள்ள கல்ல வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறா. ஆனா சோனாலிக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. எந்த கற்களை கொண்டு போய் அவ தங்க வியாபாரி கிட்ட வித்தாலோ அது ஒரு விலையுயர்ந்த வைரம். அப்புறம் அதோட மதிப்பு 1000கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கு மதிப்புள்ளது. அவளுக்கு எந்த விதமான பேராசையும் கிடையாது. உடம்பு சுகமில்லாத தன்னோட கணவனோட வைத்தியத்துக்கு அவளுக்கு பணம் தேவை, அவ்வளவுதான். அதனால அவளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த கண்ணாடி டப்பாவை திறப்பா. ஒரு கல்லை கொண்டு போய் அந்த தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டு வருவா. ஒவ்வொரு முறையும் குறைவான பணத்தை கொடுத்து வைரத்தை வாங்கிக்கிற அந்த தங்க வியாபாரிக்கு பெரிய பேராசை வந்துடுச்சு. அப்புறம் அவரு யோசிச்சாரு, நல்ல நேர்மையான பொண்ணாதான் இருக்கா. இந்த ஏழை நாடோடி கிட்ட என்ன வைர சுரங்கம் ஏதாவது வீட்டுல வச்சிருக்காளான்னு தெரியலையே.
ஒவ்வொரு 3வது நாளும் வைரத்தை கொண்டு வந்து விற்க வராளே. ₹1,00,000 மதிப்புள்ள வைரக்கல்ல நம்ம கிட்ட கொண்டு வந்து வெறும் ₹2,000 வித்துட்டு போறாளே. கதையே புரியலையே. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்படி யோசிச்சு அந்த தங்க வியாபாரி தன்னோட அடியாட்களை அனுப்பி சோனாலியை பின்தொடர்ந்து போய் கண்காணிக்க சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, எல்லாம் அந்த நாடோடி பொண்ண பத்தின விஷயம்தான். இங்க பாரு ரகு, அது என்ன விஷயம்னு பாத்துக்கிட்டு வந்துரு. ஏன்னா அந்த நாடோடி பொண்ணு தினம் தினம் எந்த சுரங்கத்துல இருந்து வைரத்தை கொண்டு வரான்னு தெரியல. அந்த ரகசியத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன் ஐயா. இந்த விஷயத்தை மட்டும் நீ எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்றியோ அந்த அளவுக்கு உனக்கு நான் பெரிய பரிசா கொடுப்பேன், புரியுதா? அந்த தங்க வியாபாரி குருநாதன் உத்தரவு போட்ட உடனே நாடோடி சோனாலியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க ரகு ரொம்பவே ஆர்வமா இருந்தான். அப்புறம் ஒரு நாள் சோனாலி அந்த கண்ணாடி டப்பால இருந்து வைரத்தை எடுக்கிறத அவன் பாத்துட்டான். இந்த கண்ணாடி டப்பால இருந்தா உனக்கு வைரம் கிடைக்குதா? ரகு அங்க இருந்து தங்க வியாபாரி குருநாதனை பாக்கிறதுக்காக ஓடினான். இந்த ரகசியத்தை அவர்கிட்ட அவன் சொன்னான். இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே அந்த தங்க வியாபாரிக்கு மனசுல பேராசங்கிற ஓட்டம் ஓடிச்சு. அப்புறம் அவரு ரகு கிட்ட சொன்னாரு, நீ சொல்றது எல்லாமே உண்மையா? இங்க பாரு, அந்த வைரம் கொடுக்கற டப்பாவை நீங்க கொண்டு கொடுக்கற வரைக்கும் உன்னோட திருமுகத்தை நீ என்கிட்ட கொண்டு காட்டவே கூடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க சேட்டு. இன்னைக்கு ராத்திரியே அந்த டப்பா உங்க கையில இருக்கும் சொல்லிட்டேன், ஓகே? அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே அந்த தங்க வியாபாரியோட ஆட்கள் சோனாலி வீட்ல இருந்து அந்த கண்ணாடி டப்பாவை திருடிட்டு வந்தாங்க. அந்த டப்பாவோட மூடிய திறந்த உடனே அதுல இருந்து அப்படி ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. அது கண்ணுல பட்டதுமே அந்த தங்க வியாபாரி மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கண்ணு குருடாயிடுச்சு. என்னப்பா இது பெரிய கொடுமையா இருக்கு. எனக்கு கண்ணு தெரியலப்பா. ஆஹா, ஒண்ணுமே பார்க்க முடியல. ஐயா, எனக்கும் ஒண்ணுமே தெரியல சேட்டு. இந்த வைர டப்பாவை திருடி நாம பெரிய பாவம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நாம பண்ணது பெரிய பாவம்பா. இப்போ அந்த நாடோடி பொண்ணு சோனாலியால தான் நம்மளையே காப்பாத்த முடியும். அங்க இருந்து எல்லாரும் அழுதுகிட்டே நாடோடி சோனாலிய பாக்குறதுக்கு போனாங்க. அப்புறம் அவகிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. நாங்க உங்ககிட்ட இருந்த அந்த கண்ணாடி டப்பாவை திருடி பெரிய பாவம் பண்ணிட்டோமா. எங்களை காப்பாத்து சோனாலி. மறுபடியும் எங்களுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண. அடியா தடி, இம்புட்டு பேராசியா, திருட்டு பசங்களா, நீங்க எல்லாம் குருடர்களா இருங்க, அப்பதான் எல்லாருக்கும் நல்லது. நாடோடி சோனாலி இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட அழுகைய அவளால தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் அவ இச்சாதாரி பாம்பு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா, அம்மா நாகதேவதைய, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த பேராசை பிடிச்சவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்களோட பார்வையை திரும்பி கொடுத்துருங்க தாயே. சோனாலியோட வேண்டுதலை கேட்டு இச்சாதாரி பாம்பு அங்க தோன்றுச்சு. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் பார்வையை மறுபடியும் கொடுத்தது. அங்க அந்த தங்க வியாபாரி குருநாதனுக்கு புத்தி வந்தது. அப்புறம் அவரு நாடோடி சோனாலி கிட்ட இருந்து வாங்கின வைரத்துக்கான பணத்தை மொத்தத்தையும் கொடுத்தாரு. இது போலதான் சோனாலிக்கும் அர்ஜுனுக்கும் நிறைய பணம் கிடைச்சது. அப்புறம் அவங்க தன்னோட பெரிய அண்ணன் அஜய விட பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. பணம் காசு வந்ததுக்கு அப்புறம் நாடோடி சோனாலி வைரம் கொடுக்கற அந்த கண்ணாடி டப்பாவை கூட இச்சாதாரி பாம்பு கிட்ட திருப்பி கொடுத்துட்டா.